ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ட்ரேடிங் இருக்குது டைப். அதாவது அதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரீட்டைல் ட்ரேடிங், இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டுமே வந்து பணம் தான் பெரிய விஷயம், அதில் அமௌண்ட் தான் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நம்ம மைண்டு தான் பெரிய விஷயம். அது ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு புலி சர்க்கஸில் மாட்டிக்கிட்டு தன்னோட 3 வேளை உணவுக்காக அந்த ஒரு மாஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற ஒரு புலி. இந்த இன்னொரு பக்கம் இயல்பா காட்டுல இருக்க ஒரு புலின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 புலிக்கும் வந்து இயல்பு வந்து வேறையா அப்படின்னா, அது 2க்கும் திறமையும் ஒண்ணுதான், 2க்கும் அது வந்து அதோட இயல்பும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வந்து ஒரு சர்க்கஸ்ல மாட்டின புலி என்ன பண்ணும், அந்த அது கிடைக்கிற ஒரு சின்ன எலும்பு துண்டுக்காக, அந்த 3 வேளை எலும்பு துண்டுக்காக இல்ல 2 வேளை எலும்பு துண்டுக்காக அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் செய்யும். இங்க போனா இங்க போவோம், அங்க போனா அங்க போவோம், அது படுனா படுக்கும், எந்திரினா எந்திரிக்கும். எல்லாத்தையுமே ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடும். கடைசியில ஒரு வேளை சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ற ஏற்கிற நிலைக்கு ஆயிடும். இதுதான் வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம எல்லா இடத்துலயும் போய் இன்ஸ்டியூஷன் உருவாக்குற பை ஜோன்ல போய் பை பண்ணி அவங்களுக்கு லிக்விடிட்டி ஆகுறது, அவங்க உருவாக்குற செல் ஜோன்ல ஆபியஸா போய் மாட்டி அவங்களுக்கு லிக்விடிட்டியா மாறுறது, இல்ல அவங்க கொடுக்குற ஒரு $5 $10 மூவ்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கே போராடிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துல என்ன திங்க் பண்ணுவாங்க, இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல எந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் போடுறாங்களோ அந்த இடத்துல அவங்களோட என்ட்ரியை செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை அணுகிறது வந்து ஒரு காட்டுல இருக்க புலி வேட்டையாடும் போது எப்படி வந்து பொறுமையா இறைக்கு காத்திருந்து எல்லா இதுவும் அந்த இறை பக்கத்துல வந்து, என்னதான் அந்த இறையை விட புலி வலிமையா இருந்தாலும் அந்த இறைய பக்கத்துல வர வச்சு ஒரே ஒரு இறையை டார்கெட் பண்ணி கரெக்டா வந்து துல்லியமா அடிச்சு சாப்பிடுமோ, அதே போலதான் இங்க வந்து இந்த ரெண்டாவது புலிக்கு வந்து உணவுன்றது நிச்சயம் கிடையாது. புலிக்கு உணவு நிச்சயம், ஆனா ரொம்ப கம்மியா கிடைக்கும், அது வயிற்றுக்கு கிடைக்காது. அதுக்காக அது வாழ்க்கை பூரா வந்து அடிமைத்தனமா வாழணும். அதாட்டி பெருசா வந்து நிம்மதியா வாழ முடியாது. 2வது புலிகிட்ட அதோட சுதந்திரமும் அதுகிட்ட இருக்கு, அதோட உணவு வந்து நிச்சயம் இல்லாம இருக்கு. ஆனா ஒரு வாட்டி அது கிடைச்சாலும் 6 மாசம் 3 மாசம் தேவையான அளவு, ஒரே உணவு அதுக்கு 3 மாசம் 6 மாசம் தேவையான அளவுக்கு கிடைக்கும். இதே லாஜிக் தான் ட்ரேடிங்ல வந்து நீங்க ரீட்டைல் ட்ரேட் மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சர்க்கஸ்ல மாட்டிருக்க இன்ஸ்டியூஷன் கிட்ட மாட்டிருக்க ஒரு புலி மாதிரி. நீங்க இன்ஸ்டியூஷன் தான் உங்க சர்க்கஸ் மாஸ்டரு. அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்துக்கும் நீங்க $5-10 மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அதே வந்து நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடரா இருந்து நீங்க வந்து கரெக்டா திங்க் பண்ணி அந்த ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா ஒரு புலிக்கு எப்படி ஒரு மான்ன்றது மிகச்சிறந்த உணவா இருக்குமோ அதே போல உங்க சுதந்திரமும் உங்ககிட்ட இருக்கும். நீங்களும் வந்து சிறப்பா வந்து அந்த ட்ராப்ல இருந்து வெளியாகலாம். ஒரு எக்கனாமிக் லெவலா நீங்க வந்து சம்பாதிக்க முடியும். சரியா?